நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்றதுதான் கடவுளுடைய விருப்பம். எல்லாருமே எப்பயுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்ந்து அடுத்த லெவலுக்கு போகணும். இறைவனுடைய இறைவன் அடைந்து அது பேரின்பத்தை அடையணும். அதுதான் கடவுளுடைய நோக்கமே. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் வந்து அதுதான். கஷ்டப்படணும்லாம் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் எப்படி வாழ்வது அப்படின்றதுக்காக நிறைய பாடங்களை இறைவன் கத்துக் கொடுத்து தான் இருக்கார். டெய்லி டெய்லி எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளையும் கடவுள் வந்து மனிதன் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்து இறைபேரன்பத்தை அடையணுன்றதுக்காக வழிகளை சொல்லி கொடுத்தா இருக்கார், பாடத்தை கத்துக் கொடுத்தா இருக்கார். பட் நாம வந்து அதை வந்து சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, அதை லைஃப்ல அடாப்ட் பண்றது, புரிஞ்சுக்கிறதுல அடாப்ட் பண்றது இல்லை. இப்போ இப்ப விருதுநகர் அருகே பட்டாசு ஒரு விபத்து நடந்திருக்கு. த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கு இல்லையா, பார்த்துருப்பீங்க. நேற்று சகோதரர் சிவா கூட நம்ம குரூப்ல மெசேஜ் போட்டிருக்காரு. விருதுநகர் கலெக்டர் அந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க பாருங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு. என்ன பர்பஸ்க்காக போட்டான்னு அவருக்கு தெரியும். இப்ப விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் கோர விபத்து, 23 பேர் உடல் கருகி பலி, 7 பேருக்கு தீவிர சிகிச்சை. சரிங்களா? சம்பவத்துக்கு காரணம் என்ன? சம்பவத்துக்கு காரணம் கண்டுபிடிச்சு போன ஆக போறது ஒண்ணும் இல்லை. சம்பவத்துக்கு காரணம் இது மாதிரி 1000 சம்பவம் நடந்திருக்கு. எல்லாரும் வழக்கம் போல 2 நாள் 3 நாள் ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்த நாள் சினிமா பத்தி நடிகரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் 2 நாள் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு மறந்துடுவாங்க, டோட்டலா மறந்துட்டு அப்புறம் சினிமா, நடிகை, அரசியல், எலெக்ஷனு இதை பத்தி அப்படியே வந்துருவாங்க. மக்கள் மறந்துட்டு வந்துருவாங்க. ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த மெசேஜ் இருக்கும். பட் நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்காக இந்த இன்சிடென்ட் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு கடவுள். சில தகவல்கள் நமக்கு பாடம் லெசன்ஸ் கொடுக்குறாரு. இந்த லெசன்ஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னு ஒரு 2-3 பேர் சொல்லுங்க பார்ப்போம். இதுல இப்ப நான் முடிச்சிடுறேன். இதுல வந்து விருதுநகர் கலெக்டர் உயிர் தப்பினார், மீண்டும் பட்டாசுகள் வெடி, செகண்ட் டைம் திருப்பி வெடிச்சிருக்கு. அப்போ வந்து 3 தீயணைப்பு வீரர்கள் வந்து திருப்பியும் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. விருதுநகர் கலெக்டர் ஜஸ்ட் மிஸ் திருப்பி வெடிச்சிருக்காங்க, ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப்பை வெளியே வந்துட்டார் அவர். ஓகே ரைட். விருதுநகர் கலெக்டர் உயிர் தப்பினார், பலியான பெண்கள் என பேட்டி கொடுக்குறாரு. ரைட், ஓகே. அப்புறம் வந்து விருதுநகர் பட்டாசு விபத்து, பலியானவர்கள் குடும்பத்துக்கு ஜனாதிபதி தலைவர் இரங்கல். ஜனாதிபதி இரங்கல் தெரிவிச்சிட்டால் அவங்க வீட்டு சோறு வந்துருமா? ஜனாதிபதி இரங்கல் தெரிவிச்சிட்டாருக்காக வீட்டுல சோறு எல்லாருக்கும் கிடைச்சிடுமா? பிரதமர் இரங்கல் தெரிவிச்சிட்டாருன்றதுக்காக அவங்க வீட்டுல அடிப்படை செலவுகளுக்கெல்லாம் பணம் வந்துருமா? அடிப்படை செலவுகளுக்கெல்லாம் பணம், வீடு வாடகை கொடுத்துருவாங்க, துணிமணி செலவுகள்லாம், சாப்பாடு, பிரதமர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக வந்துருமா? அது இல்லாம மற்ற தலைவர்கள் நிறைய பேர், ஸ்டாலின், எதிர்க்க அன்புமணி ராமதாஸ், விஜய், நிறைய பேர் எல்லாம் ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால அவங்க கஷ்டம் போயிடுமா? அந்த இறந்தாங்களா, அவங்களோட கஷ்டம் யாருக்காவது போகுமா? இரங்கல் தெரிவிக்கிறாங்க. நல்லா கர்மா புரிஞ்சுக்கோங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் இறந்துட்டாங்க? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, மக்கள் காசு. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு மக்கள் காசு வந்து 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க, தலைக்கு கொடுத்தாங்க. உயிரை பணையம் வச்சு வயிற்று பொழப்புக்காக போய் வேலை செய்யறாங்க. உயிரை பணையம் வைத்து வயிற்று பொழப்புக்காக வேலை செய்யறாங்க. அந்த இறந்தவங்க போட்டோ போட்டிருக்காங்க. நிறைய பேர், அதுல சில பேர் போட்டிருக்காங்க. பஞ்சவர்ணம், சுப்புலட்சுமி, ஜானகி, காரியம்மாள். பார், அதாவது வயிற்று பொறுப்புக்காக டேஞ்சரான இடத்துல எப்போ வேணாலும் என்கிட்ட வேணா ரிஸ்க் எடுக்கலாம், அந்த மாதிரி இடத்துல போய் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் 10 வயசு ஒன்றும் டிக்ளேர் பண்ணல. நான் வந்து போனேன், பார்த்தேன் அப்படின்னு ஜஸ்ட் பார்த்துட்டு விசாரிச்சு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். இந்த ஆறுதலால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த ஆறுதல் சாப்பாடு கொடுக்குமா? இந்த ஆறுதல் கை செலவு பணம் கொடுக்குமா? இந்த ஆறுதல் வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்குமா? இந்த ஆறுதல் பிள்ளைகளை படிக்க வைக்குமா? இந்த ஆறுதல் மற்ற செலவுகளுக்கு உதவுமா? கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய். ஆனா வாழ்வதற்காக உயிரை கொடுத்தவங்களுக்கு, போய் இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு 10 பைசா ஒன்றும் கவர்மெண்ட் கொடுக்கல. தட் இஸ் கர்மா. அப்போ கள்ளச்சாராயம் குடிக்கிறது பரவாயில்ல, நான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன். ஆனா நீ இந்த மாதிரி வயிற்று பொறுப்புக்காக போய் இந்த டேஞ்சரான இடத்துல போய் வேலை செஞ்சு சேர்த்தா கூட நான் கண்டுக்க மாட்டேன். திஸ் இஸ் கர்மா. புரிஞ்சுக்கோங்க. அரசாங்கம் எப்படி நடத்துறாங்க, அரசாங்கம் எப்படி டீல் பண்ணுது அப்படின்றது பாருங்க. கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபாய், உழைப்ப பார்த்து இறந்தவங்களுக்கு 10 பைசா கொடுக்கல. நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லலை,
நான் அரசாங்கத்தையோ முதலமைச்சரையோ மற்றவங்களையும் நான் அது குரலாம் சொல்ல, நான் அந்த அரசியலுக்கே போகல. நீங்க அப்படி நினைச்சு கூடாது. உடனே மு.க. ஸ்டாலின் குறை சொல்றாரு, டிஎம்கே குறை சொல்றாரு அப்படின்னு நீங்க அப்படி நினைச்சு கூட நமக்கு அரசியலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம மு.க. ஸ்டாலினை குறை சொல்ல, முதலமைச்சர் குறை சொல்ல, அந்த கட்சியை குறை சொல்ல, நமக்கு அதுக்கு சப்ஜெக்ட் நம்ம இல்லை. நம்ம என்ன சொல்ல வரோம்னா கர்மா எப்படி வேலை செய்து பாருங்க, நம்ம கர்மா ஹீலிங் பத்தி தான் பேசுறோம். கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது கவர்மெண்ட். ஆனா வயிற்று பொழப்புக்காக இவ்வளவு டேஞ்சரான இடத்துல போய் உயிர் இறந்தவங்களுக்கு 10 பைசா கவர்மெண்ட் கொடுக்கல. கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். நான் அரசியல் பேசுறீங்க, ஓட்டு வாங்குறதுக்காக பேசல. அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் தண்ணி அடிச்சு கள்ளச்சாயம் குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது. ஆனா இவங்களுக்கு கொடுக்கல. கம்பேர் பண்ணி பார்த்தேன், கர்மானுடைய எஃபெக்ட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோ. இப்ப இதுல இருந்து இறைவன் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த பாடம் என்னன்னு ஒரு 4 பேர் சொல்லுங்க பார்க்கலாம், அதை நம்ம கரெக்ட் பண்ணி விடுவோம். இந்த ஆத்மாக்களை இன்னைக்கு அது கொஞ்சம் கடை தேர்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஆனாலும் அந்த ஆத்மா இன்னும் ஆத்மா சாந்தி அடையாம இருக்கு. கிட்டத்தட்ட 23 பேரா, 23 பேர்ல 18 ஆத்மாக்கள் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இன்னைக்கு அதான் கொஞ்சம் லேட் வர்றதுக்கு. கிட்டத்தட்ட 18 ஆத்மாக்கள் கரெக்டா கொண்டு வந்துட்டோம். இன்னும் அதுக்கு மேல இருக்கிற ஆத்மாக்கள் இன்னமும் அது அந்த லெவலுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. அது நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஆவி எழுவத்துல அது நிறைய ப்ராசஸ் இருக்கு. 18 ஆத்மாக்களை கொஞ்சம் சாந்தி பண்ணி ஒரு லெவலுக்கு ஒரு ஆர்பிட்ல கொண்டு வந்து விட்டுட்டோம். பட் இன்னும் அதுக்கு பிறகு இன்னும் சில ஆத்மாக்கள் இன்னும் வரல. சரி, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். இன்னும் கிளாஸ்க்கு வர முடியாது, அப்புறம் லேட் ஆயிடும், இதுவே ரொம்ப லேட். சரி, நல்லா வந்துட்டோம். சரி, அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணோம். இதுதான் உண்மையான சர்வீஸ். அவங்க யாரும் கேட்கல, யாரும் பண்ணல. பட் இந்த ஆத்மாக்கள் இதுவும் கர்மா தான், கர்மாவனால தான் இந்த மாதிரிலாம் இறக்குறாங்க. பட் இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆஸ் ஏ கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் நாம் என்ன இந்த பாடத்தை தெரிஞ்சுக்கிறோம், இறைவன் என்ன பாடம் கற்றுக் கொடுக்குறான்னு நாம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சொல்லுங்க. தென் அது பிறகு அது ஃபைண்டஸ் பண்ணி கொடுங்க. சொல்லுங்க பாருங்க. ஐயா ரஞ்சித் குமார், திருச்சி இருந்து நமக்கு இறைவன் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார், பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார். ஐயா ரஞ்சித் குமார், திருச்சி. சொல்லுங்க சார். நம்ம பட்டாசு வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கணுங்க ஐயா. இந்த வாங்குறத கன்சியூம் பண்றதுனால தானே இந்த மாதிரி ஒர்க்குக்கு போறாங்க. அது கொஞ்சம் பார்த்து. ரைட் சார், கரெக்ட் சார். அடுத்தது ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறதுல யாருங்க கண்டுபிடிச்சாங்க? எனக்கு அதுவே யோசிச்சுட்டே இருக்கிறேங்க ஐயா. இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் இது சுற்றுச்சூழலை கெடுக்கும்னு தெரியுது, எல்லாமே தெரியுது. அதனால இதை எப்படி வந்தது? இந்த மாதிரி கலாச்சாரத்தை நம்ம பெரியவங்க பூத்திருக்க மாட்டாங்க. இது எப்படி வந்ததுன்னே தெரியலைங்க. அத பட்டாசு பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரிதான் இருக்குங்க. ரைட் ரைட் ரைட். வெளிநாட்டு கலாச்சாரம், இந்தியன் கல்ச்சர் கிடையாது. பட்டாசு வெடிக்கிறது இந்தியன் கல்ச்சர் கிடையாது. அது நம்ம தப்பா அதை ஃபாலோ பண்ணிட்டோம். பட் இட் இஸ் நாட் இந்தியன் கல்ச்சர். இந்தியாவோட நல்லதுக்கும் வெடிக்கிறாங்க, கெட்டதுக்கும் வெடிக்கிறாங்க, எதுக்கு பண்றாங்கிறதே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல நாங்க எப்பவுமே பட்டாசு எல்லாம் யூஸ் பண்றதே கிடையாதுங்கய்யா. உங்க பேருமா? சுபாஷினி கரூர்ங்க. கரூர். எஸ், ரைட், கரெக்ட்மா, கரெக்ட் கரெக்ட். அடுத்தது ஐயா வணக்கங்கய்யா, முகேஷ் பேசுறேங்கய்யா. வணக்கம், சொல்லுங்க சார். ஐயா, இது முதல்ல அந்த சாராயம் குடிச்சிருந்தவங்க, அது அவங்க குடிச்சிருந்தாங்கன்னா அது அவங்க குடும்பம் மட்டும்தான் பாதிக்கும். ஆனா இது இந்த பட்டாசு இது பண்றது இந்த மொத்த என்விரான்மெண்ட்டையும் பாதிக்குது இல்லைங்கய்யா. பறவைகள்லேருந்து, மிருகங்கள்லேருந்து, மனிதர்கள்லேருந்து, இயற்கையிலேருந்து எல்லாத்தையும் பாதிக்குது. ஸோ இதனால இதுக்கு கர்மா இன்னும் ஜாஸ்தி வலிமையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்கய்யா. உண்மை சார், உண்மை, கரெக்ட் சார், கரெக்ட், உண்மை உண்மை உண்மை, கரெக்ட். அடுத்து அவ்வளவுதானா? உங்களுக்கு யார் மனுஷன் தோணலையா? சுந்தரம், சொல்லுங்க சார். பட்டாசு வெடிக்கிறனால மாஸ்க் ரொம்ப காத்தெல்லாம் ரொம்ப இது வருதுங்க இல்லையா, மாசுபடுதுங்க. மெயின் ரீசன் அதுதான். அவங்களுக்கு கர்மா அவங்களை இன்னும் மன்னிக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுங்க அவங்களுக்கு. காத்து மாசுபடுத்துறாங்க. கர்மா கொஞ்சம்
இது பண்ணுதுங்கய்யா, தொந்தரவு கொடுத்துட்டு இருக்குது. இந்த மாதிரி அடுத்த பிறகு அவங்க வந்து நல்லபடியா வேற ஏதாவது தொழில் போய் நல்லபடியா இருக்குங்க. கரெக்ட் சார், கரெக்ட். என்னோட ரைட் சார், ரைட். அடுத்தது ஐயா, பேசுறவங்க யாருனாலும் மைக்கு நல்லா பக்கத்துல வாயில வச்சு கரெக்டா பக்கத்துல வச்சு பேசுங்க. ஓகே ஐயா, நான் பேசுறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. இந்த பட்டாசு வந்து என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் தான் உண்டாக்குறது. அது எப்படி நீங்க சொல்ற மாதிரி அது ஃபாரின் கல்ச்சர், அது எப்படி வந்ததுன்னு தெரியல அந்த கல்ச்சர். இதனால பாதிப்பு தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்தாலே பயமா தான் இருக்கு. பட்டாசு வெடிச்சாலே பயமா தான் இருக்கு நம்மளுக்கு. நான் வாங்கறதே இல்லை பட்டாசுனால, எனக்கு பயம், எனக்கும் வாங்கறது இல்ல. இது வந்து இது ஹசார்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா இதுல, அதனால இது வாங்கி யூஸ் பண்ணி இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதனால நம்ம எந்த பலனும் அடைய போறது இல்ல. அதுக்காக நீங்க சொன்ன மாதிரி இப்ப அதை வந்து நம்ம பாய்காட் பண்றதுக்காக நீங்க சொல்லி கொடுத்த வழிமுறை தான் பயன்படுத்தணும். நீங்க வாங்காமயே நீங்க சொல்லிருக்கீங்க, எதா இருந்தாலும் நீங்க வாங்காம இருந்துட்டீங்கன்னா அந்த சேல்ஸே படுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்க. அதனால நம்ம இத பாய்காட் பண்றதுக்கு ஒரே வழி, நம்ம எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லி இத வாங்காம பட்டாசை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இருக்கணும் ஐயா. பட்டாசு யூஸ் பண்ணாம இருந்தா இந்த வியாபாரமே படுத்துடும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்மா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அடுத்தது ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா கவியரசி பெங்களூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேங்க ஐயா. ஐயா நீங்க சொல்லிருக்கீங்க ஐயா, ஒரு தொழில் நம்ம எல்லாருமே நம்ம பிழைப்புக்காக ஒரு தொழில் பண்றோம். ஒரு தொழிலுக்குமே வந்து ஒரு கர்ம வினை இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. இப்ப ஆசிரியர் தொழில்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்பர் 1 நம்பர் 2ல புனிதமான தொழில், மற்றவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குது. அதனால கர்ம வினைகள் வந்து நல்ல பாசிட்டிவா நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. அந்த மாதிரி இப்ப மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தொழில் எல்லாம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குதுங்க ஐயா. நம்ம வந்து அவ்வளோ உயிரை ஒரே வலையில அத்தனை உயிரை வந்து கொல்ற மாதிரி இருக்குதுங்களா ஐயா. அப்போ அந்த மாதிரி இங்க கூட இந்த பட்டாசு தொழில செய்யறவங்க கூட அந்த தொழிலுக்கான வினை தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி தோணுதுங்க ஐயா. ஏன்னா ஒரு குழந்தை, நான் வந்து பெரிய பையன் கேரிங்கா இருக்கும்போது 7 மாசங்க ஐயா, அப்போ பட்டாசு வந்து தெருவில் தான் வெடிச்சாங்க தீபாவளி நேரத்துல. அப்போ அணுகுண்டு பாம்பு சொல்லுவோம் இல்லைங்க ஐயா, அது வெடிக்கும் போது அப்படியே உள்ள இருந்து குழந்தை வந்து தூக்கி போடுச்சு பயத்தினால. ஒரு குழந்தை வயதுக்குள்ள அவ்வளவு பயப்படுது அப்படின்னா பறவைகளா இருக்கட்டும், நாய், அந்த நேரத்துல நாயெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாதுங்க ஐயா, எங்கன்னா ஒரு இடத்துல போய் ஓடி ஒளிஞ்சிடும். அப்புறம் மாசுபடுதலா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், எவ்வளவு உயிரினங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வருதுன்றது நமக்கு இந்த தொழில் செய்யறவங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. அவங்க ஏதோ வயிற்று பிழைப்புக்காக செய்யறாங்க மாதிரி தெரியுது. இதை உணர்ந்துட்டாங்கன்னா உணர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. இது கூட நமக்கு நீங்க கேள்வி கேட்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு யோசனையே வருதுங்க ஐயா. இல்லைன்னா அதுவும் ஒரு தொழில் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்போம் எல்லாரும். ஸோ அந்த அப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேங்க. இது என்னோட தாழ்மையான கருத்து. ரைட் ரைட், ஓகே, கரெக்ட் கரெக்ட். அடுத்தது வேற யாராவது? வேற யாருக்கும் தோணலையா? ஐயா கணேஷ் ஐயா, கணேஷ் ஐயா. அந்த வெட்டிங்கிறது பாத்தீங்கன்னா ஐயா, அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா இந்த மிருகங்களை துரத்துறதுக்காக வந்து பயன்படுத்துதுங்க ஐயா. காட்டுக்குள்ள மிருகங்கள்லாம் உள்ள வரும் அப்படிங்கறதுக்காக யானை இதெல்லாம் வந்துச்சுன்னா வெடி வெடிச்சு துரத்துவாங்க ஐயா, அவ்வளவுதாங்க ஐயா. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, இயற்கைக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஐயா, இயற்கைக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டாசு மாதிரி இது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்சிடென்ட் கொடுத்து இந்த கர்மா இது மூலம் இது உணர்த்துதுங்க ஐயா. ஆனா அதை நம்ம வந்து மறுபடியும் அதை வந்து சரியா புரிஞ்சுக்காம திரும்ப பண்ணி நம்ம என்விரான்மெண்ட் வந்து கெடுத்துட்டே இருக்குங்க ஐயா. அந்த பட்டாசு வெடிக்கும் போது இயற்கை வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு தேவையில்லாததுன்னு சொல்லி இந்த மாதிரி இன்சிடென்ட் கொடுத்து உணர்த்துதுங்க ஐயா. ஓகே ஓகே. நேரா இருக்கீங்களா ஐயா? வணக்கங்க, பிரியா பேசுறேங்க, பெரம்பலூருங்க. பெரம்பலூர், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்த கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சுதானே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரியும், இதுல உயிர்ங்கிறதும் தெரியும். தெரிஞ்சுமே கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் கொடுத்து அவங்க சட்டப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லைசன்ஸே வந்து கொடுக்காம தான் சார் பண்ணணும். கொடுக்கலன்னா வந்து இந்த உயிர்கள் போறதுக்கான வாய்ப்புகளே இல்லை சார். அது பேப்பர்ல ஒரு இடத்துல போட்டிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃபேக்டரி ரன் ஆகக்கூடாது,
ஞாயிற்றுக்கிழமையில போட்டிருக்காங்களோ, அப்புறம் வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்களோ, இன்னும் சில ஏதாவது வயலேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை குழு போட்டிருக்காங்க. விசாரணை குழு அறிக்கை வரட்டும் கலெக்டர் சொல்லிக்கிறார். விசாரணை குழு அறிக்கை வரட்டும். விசாரணை குழு அறிக்கை வந்து என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ண போறாங்க? நாக்கு தான் வழிச்சுக்கணும். விசாரணை அறிக்கை போட்டு இந்த கமிட்டி போட்டு அந்த கமிட்டி போட்டு இந்த கமிட்டி போட்டு இந்த கமிட்டி போட்டு அது என்ன நம்ம நாக்கு தான் வழிக்கணும். வேற ஒன்றும் ஆக போறது ஒன்றும் இல்லை. சும்மா கவர்மெண்ட் செலவு காசு தான் வேஸ்ட், மக்கள் வரி பணம் தான் வேஸ்ட், பைசா பிரயோஜனம் கிடையாது. எந்த யூஸ்மே இல்லைங்க சார். என்ன பண்ண போறோம்? அறிக்கை வாங்கி என்ன பண்ண போறோம்? இத்தனை உயிர்கள் போச்சே, காத்தால இருந்து போராடுறோம், அவங்களுக்கு வேற மாதிரி சொல்லி என்னென்னமோ பண்றோம். அப்பயும் ஃபுல்லா எல்லாரையும் ரெக்கார்ட் பண்ணி நார்மல் பண்ணி ஒரு ஆர்பிட்ல கொண்டு வர முடியல. பார்த்தா டைம் ஆகி போச்சு, கிளாஸு அப்புறம் வரலன்னா பிரேக் ஆகும் அப்படிங்காக சரி கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பக்கம் அவ்வளோ ஓரளவுக்கு தான் ஸ்டாட்டிஸ் ஆகியிருக்காங்க. இன்னும் ஆகலை. அவங்க இன்னுமா அதை எப்படி சொல்றதுன்னா, எப்படி சொல்றது உங்களுக்கு புரியுற மாதிரி, அதாவது ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ரெஸ்ட்லெஸ்னஸ் அது ஒரு படபடப்பு, அந்த படபடப்பு, அது டென்ஷன், எமோஷன் இருக்கும். அது இன்னுமே மீறல. அவங்க ஆக்சிடென்ட் ஆகி இவ்வளவு நேரம் ஆகி கூட இந்த நிமிஷம் கூட இப்ப காலையில இன்னமும் அந்த இதுல இருந்து நிறைய ஆத்மாக்கள் அந்த படபடப்பு டென்ஷன் இன்னுமே வெளியே வரல. இன்னும் பேலன்ஸே ஆகல. அவங்க இன்னுமே ஆகல. கிட்டத்தட்ட 20-22 பேர் பக்கம் அப்படி கொண்டு வந்தோம். அப்ப கூட திருப்பி ரெவியூ பண்ணி பார்த்தா இன்னுமே அந்த மைண்ட் அடங்கல. அது பாஞ்சிட்டு இருக்கு. இன்னுமே அந்த ஆத்மா ஆத்மா ஒன்றும் அது அடங்கல. அது ஒரு அமைதி நிலைக்கே வரல. ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லுவாங்க, அந்த அமைதி நிலைக்கே வரல. சரி இன்னும் டைம் ஆகுமே, சரி அப்புறம் கிளாஸ் முடிச்சு கூட பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-22 ஆத்மாக்கள் பக்கம் ஓரளவுக்கு ஆமா இறந்துட்டோம், இப்படி ஆகிப்போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க. அது பின்னாடி பேசுவோம் ஆவியுலக நிலைகளை பற்றி. இறந்த பிறகு வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் டெத் அப்படின்னு பற்றி பெரிய சப்ஜெக்ட் அது. அதுல இன்னமும் துடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இது எதை காட்டுகிறது? ஏதோ சம்திங் ராங். கடவுள் நமக்கு சொல்ற விஷயத்தை இப்ப நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாமே கரெக்டா சொல்லிருக்கீங்க, யாரும் தப்பா சொல்லல. எல்லாம் கரெக்டா பின் பாயிண்டா கரெக்டா சொல்லியிருக்கீங்க. தப்பு இல்லை. அது நம்ம அது என்ன கிளாரிட்டி சொல்லி அதுக்கு முடிச்சு கொடுப்போம். ரைட், நல்லது, கரெக்ட் தான். அடுத்து வேற யாரும் இருக்கீங்களா? அவ்வளவுதானா? ஐயா வணக்கம். தர்மபுரியில இருந்து முல்லைக்கொடிங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சவங்களோட குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் போகுதுன்னா அவங்க முன்ஜென்ம நல்ல செய்யலாம், இல்ல இவங்க இப்ப இறந்ததுக்கான கொடுக்கல அப்படின்னும் போது கவர்மெண்ட் எதுவுமே செய்யலன்னும் போது இவங்களோட கர்மா வந்து தடுக்குதுங்களாங்க ஐயா? என்னோட புரிதல். ஆமா, ஏதோ ஒரு கர்மா இருக்கு. கள்ளச்சாராயம் குடிச்சு அநியாயத்துக்கு இறந்தா கூட அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுக்குது. ஏதோ குட் கர்மா இருக்கு. இப்ப இவங்க சாவை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஏதோ ஒயிட் போர்டுக்காக போறாங்க, அதுவும் அவங்களுடைய கர்மா தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒயிட் போர்டுக்காக போறாங்க. அவங்க பாருங்க எவ்வளவு இன்னசென்ட் பீப்புள், ரொம்ப படிப்பறிவு இருக்காது, வயசானவங்க. பட் இந்த வயசுலயும் இவ்வளவு ரிஸ்கான இடத்துக்கு போறாங்க, போய் வேலை செய்யறாங்க. அப்படி என்னன்னா அந்த அது என்ன சொல்றது, அதுக்காக போறாங்க. பட் அவங்களுக்காக அரசாங்கம் இன்னைக்கு ஒரு 10 பைசா கொடுக்கல. அப்ப அவங்களுடைய பேட் கர்மா, அதான் கம்பேரிசன் பண்ணி சொன்னா, அரசியலுக்கு போலன்னு சொன்னா அதான் தெரியும். ஐயோ ஸ்டாலினை குறை சொல்றாரு, முதலமைச்சர் குறை சொல்றாரு, டிஎம்கே குறை சொல்றாரு, அப்படி எடுத்துக்கூடாங்க நம்ம மக்கள். நான் அந்த சப்ஜெக்டுக்கே போல, நம்ம பியாண்ட் பொலிட்டிக்ஸ், அது நமக்கு வேண்டாம். நம்ம இதை பத்தி பேசுவோம். அதான் சொன்ன பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஏதோ கள்ளச்சாராயம் கூட சேர்ந்தா ஏதோ கர்மா இருக்கு. 10 லட்சம் அனாத்தா கவர்மெண்ட் காசு கொடுக்குது, அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குது, கலெக்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாரு. பட் இங்க அடிப்படை தேவை வயிற்று பழப்புக்காக, வாழணுன்றதுக்காக, வாழ்வாதாரத்துக்காக போய் அங்க உயிரை கொடுத்து வேலை செய்யறாங்க, இறக்குறாங்க. ஆனா இன்னை வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் 10 பைசா கொடுக்குற மாதிரி இல்ல ஐடியா கவர்மெண்ட் கொடுக்கல, டிக்ளேர் பண்ணல. இது இவங்களுடைய பேட் கர்மா. அந்த கர்மானாலதான் அவங்களுக்கு அந்த பண உதவி கூட கிடைக்கலன்னு சொல்ல வரேன். இங்க அரசியல் கிடையாது, இங்க நம்ம கர்மா என்கிறவங்க வச்சு பேசுறோம். உண்மைதான், கரெக்ட் தான். தென் அவ்வளவுதானா, முடிச்சுக்கலாமா? வேற யாராவது இருக்கீங்களா? ஐயா, இயற்கையை வந்து மதிக்காம இருக்கோம் ஐயா. இயற்கையை மதிக்காம இருக்கிறதுனாலதான் இயற்கை கற்றுத்தர பாடம் அது அப்படின்னு நினைக்கிறேன் ஐயா. என்னுடைய குரு சுந்தரராஜன் அடிக்கடி சொல்லுவாரு, லைஃப் இன் டியூன் வித் நேச்சர். அவர்கிட்ட ஒரு 1 hour பேசினா 2 தடவை அந்த வார்த்தை வந்துடும் அவர்கிட்ட. ஒரு 1 hour அவர்கிட்ட பேசணும்னா 2 தடவை குறைச்சு சொல்லுவார், லைஃப் இன் டியூன் வித் நேச்சர்.
will give happiness to always, will give always happiness. Life in tune with nature. If it is not, we will be punished. அடிக்கடி சொல்லுவார். இயற்கையோடு இணைந்த வாழ்வு நம்ம வாழ்ந்தா நம்ம எப்பயுமே ஹாப்பியா இருப்போம். இயற்கையோடு இணைந்த வாழ்வு நம்ம வாழ்றதுனா சஃபர் ஆகும். இன்னைக்கு நம்ம படுகின்ற துன்பங்களுக்கு, கஷ்டங்களுக்கு நம்ம நிறைய பேர் கையை காட்டிருக்கிறோம். நாம இயற்கையோடு இணைந்து வாழவில்லை. இயற்கைக்கு மாறா வாழ்கின்றோம். இயற்கைக்கு மாறாக வாழ்வது ஃபேஷன் சொல்றோம். இயற்கைக்கு மாறா வாழ்வது நாகரிகம் சொல்றோம். இயற்கைக்கு மாறாக வாழ்வது புருஷாக்கரம் சொல்றோம். இயற்கைக்கு மாறாக வாழ்வது இதான் வந்து அறிவாளித்தனம் நாம சொல்றோம். அது முட்டாள்தனம், வடிகட்டின முட்டாள்தனம் நமக்கு தெரியல. வடிகட்டின முட்டாள்தனம் நமக்கு தெரியல. இயற்கையை ஃபாலோ பண்றவன் முட்டாள், இயற்கையை ஃபாலோ பண்றவன் காட்டு மிராண்டி, இயற்கையை ஃபாலோ பண்றவன் நாகரிகம் இல்லாதவன், இயற்கையை ஃபாலோ பண்றவன் உடைக்க தெரியாதவன், இயற்கையை ஃபாலோ பண்றவன் இளிச்சவாயன், இயற்கையை ஃபாலோ பண்றவன் லூசு பையன். எஸ், இப்படியேதான் சொல்றாங்க. அவன் லூசு பையன், புழைக்க தெரியாதவன், அவன் வந்து பழைய காலத்து காட்டு மிராண்டி அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் அது முழுக்க முழுக்க தவறு. இயற்கைக்கு ஆப்போசிட்டா நம்ம செய்யறதா முட்டாள்தனம். நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். இயற்கைக்கு ஆப்போசிட் நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் வை வி ஆர் சஃபரிங் இன் சைலண்ட்லி. தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி, வித் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அது நம்ம வந்து எவிடன்ஸோட எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இயற்கைக்கு மாறாக தான் நம்ம ஒன்னொன்னு செய்யறோம். இயற்கைக்கு மாற செஞ்சா தான் அவன் படிச்சவன், புச்சாலி, அறிவாளின்றோம். இயற்கைக்கு மாறாக, இயற்கைக்கு இணையாக நம்ம போனோம்னா முட்டாள், புடைக்க தெரியாதவன், இளிச்சவாயன், காட்டு மீராண்டின் சமுதாயம் இன்னைக்கு சீல் குத்துது. பட் இது தப்பு பண்ணிட்டு இருக்கோன்றது நம்ம பல நிகழ்வுகள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா உணர்ந்தும் உணராமலையும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஸ்டில் சொல்லிக் கொடுப்போம். ஓகே, அவ்வளவுதானா? ஓகேவா? ஐயா காலை வணக்கம். மதுரையில இருந்து ராஜ்குமார் பேசுறேன். எங்க இருந்து சார்? மதுரை ராஜ்குமார்யா. சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இந்த மதுபானம் பத்தி சொல்லும்போது மக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து இவ்வளவு காசு கொடுக்குது, மதுவை குடிச்சிட்டு சாகுறவங்களுக்கு, பட்டாசு தொழிற்சாலையில வந்து காயப்படுறவங்களுக்கு வந்து எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா மதுபானத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா அரசோட வருமானமும் வந்து அதுலதான் அதிகப்படியான வருமானத்தை எடுக்குது. ஸோ அதனால அவங்க குடிச்சு சாகுறவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிற இடத்துல அவங்க ஏதோ விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தனி முதலாளிக்கு வந்து லாபம் கிடைக்குது. இது தனி முதலாளிக்கு லாபம் கிடைக்கும் போது தனி முதலாளி தான் அதை கொடுக்க முடியுமே தவிர அரசாங்கத்திட்ட கேட்கறது இது மக்களுடைய நியாயம் இல்லாத ஒரு கூட்டு இல்லையா? சார், நீங்க அரசியல்வாதியா வந்திருக்கணும் சார். எலெக்ஷனுக்குலாம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்துருவீங்க சார். ஓகே சார். அதாவது நீங்க திங்க் பண்றது ஓகே தான், கரெக்ட் தான். இன்னொரு டைம் சொல்லுங்க பாப்போம். இல்லைங்க, மதுபானம் குடிக்கும் போது மதுபானத்துல வர்ற லாபம் எல்லாமே அரசுக்கு கிடைக்குது. பல கோடி லாபத்தை வந்து அரசாங்கம் வந்து அதுல எடுத்துக்கிறது. அதுல குடிச்சு அதுல பாதிக்கப்பட்டு மக்கள் சாகும் போது அதுக்கு அரசு வந்து தீர்வு சொல்லுது, செத்தவனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. பாத்தீங்கன்னா பட்டாசு தொழிற்சாலைன்றது ஒரு தனி முதலாளியோடது. அதுல காயப்படுற மக்களுக்கு வந்து அந்த தொழிற்சாலை தான் இன்சூரன்ஸோ ஏதோ பண்ணி வச்சிருக்கோம், அதுல இருந்து தான் கொடுக்க முடியுமே தவிர அரசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது மக்களுடைய தவறு இல்லையான்னு கேக்குறேன். இல்ல, அரசு கொடுக்கணும் எதிர்பார்க்கறது நான் அப்படி சொல்லல. நான் சொல்லல நான் எதிர்பாருங்கன்னு அப்படி சொல்லல. நீங்க மக்கள் எதிர்பாருங்க அப்படி சொல்லல. நான் கர்மா ஆற்றல் சிகிச்சையினுடைய பார்வையில சொல்றேன். இவங்க பாருங்க, சாராயம் குடிச்சாலும் 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இவங்க உண்மையிலேயே வாழ்வாதாரத்துக்கு போய் இறந்தாலும் கூட அரசாங்கம் கொடுக்கல பாருங்க. நான் கர்மாவை தான் கம்பேர் பண்ணி சொன்னேன். இது குட் கர்மா ஏதோ உங்களுக்கு பேட் கர்மா எல்லாம் கிடைக்கலன்னு சொல்ல வந்தேன் நான். அவ்வளவுதான். இல்ல கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட். கர்மா கூட வந்து அரசுக்கு ஆதரவா இருந்துச்சுன்னா அந்த கர்மா நல்லா தான் இருக்கும்னு என்னுடைய பார்வை. அது மக்களுக்கு ஆதரவா இருக்கும் போது கர்மா பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன். அதுல குறுக்கிட்டு மன்னிக்கணுங்கய்யா, ஒரு சின்ன திருத்தம் இதுல. அவங்க வந்து டாஸ்மார்க்கு குடிச்சு சாகலைங்கய்யா, கள்ளசாராயம் குடிச்சு செத்துருக்காங்க. கள்ளசாராயம் வந்து கவர்மெண்ட் ஒன்றும் கொடுக்கல, அவனுங்க தனியா காய்ச்சி குடிச்சு செத்து போயிருக்கானுங்க. அது கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அது எது கவர்மெண்ட் கொடுக்கணும்? அது கவர்மெண்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்களும் தனிப்பட்டவங்க தானே குடிச்சு செத்துருக்காங்க. அது எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு அது சம்பந்தமாகும்? அது கொடுத்துருக்காங்க, அப்புறம் இதுக்கும் கொடுக்கணும் இல்லையா? அப்படி அந்த கான்செப்ட் படி பார்த்தா இல்ல அது சார், கள்ளசாராயம் இல்லையா? அது டாஸ்மார்க் கொடுக்கல இல்ல. நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான் சார். இந்த கள்ளச்சாராயத்தை பத்தி நீங்க சொல்லும் போது கள்ளச்சாராயத்தை வந்து மக்கள் மத்தியில
இறங்கி வியாபாரம் பண்ற அளவுக்கு விட்டதும் அரசோட குறைதான் அது. அது தவிர்க்கிறதுக்கு தான் வந்து அரசாங்கமே டாஸ்மார்க் ஓபன் பண்ணிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தவறை அரசு ஏத்துக்கிறது நியாயமான விஷயம். இது வந்து தனி மனித தவறுக்கு வந்து அரசு பொறுப்பேற்கிறது சரியான விஷயம் இல்லை அப்படின்றது என்னுடைய கூற்றுங்க. ஓகே ஓகே, சரி சரி. நீங்க 2 பேருமே அரசியல் வரதுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறீங்க. 2 ஐயா பேரும் வணக்கம் ஐயா. அரசியல் போடாதீங்க, அது நெகட்டிவ் கர்மா வேண்டாம். ஐயா வணக்கம் ஐயா, ஜெகதீசன் பேசுறேன். சொல்லுங்க. இப்போ இந்த பணம் கொடுக்கறது மேட்ரு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இந்த முதல்வர் வந்து இப்ப இந்த தேர்தல் விதிமுறை அமல்ல இருக்கிறதுனால இது யாரும் அனௌன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஐயா. கண்டிப்பா அவங்களுக்கான நிவாரணம் யாராவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கிறதுனால யாரும் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க. அதுவாதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற ஒரு தனி மனிதனோட வருமானத்துக்காக அப்பாவியான மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நிறைய விபத்துகள் நடந்தாலும் அரசு வந்து ரூல்ஸ் போடுற அந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்யறாங்களோ இல்லையா, இது வரைக்கும் ஸ்ட்ரிக்டா இதுக்கு ஒரு ரெமெடியா ஒன்னும் இது வரைக்கும் செய்யவே இல்லையா. இது வந்து காலங்காலமா நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலயும் ஒரு பிளாஸ்ட் கண்டிப்பா நடக்குது. ஒவ்வொரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறாங்க, விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்களோ இல்லையா, இதுக்கான நிரந்தர தீர்வுன்னு இது வரைக்கும் எந்த ஆட்சியாளர்களும் செய்யலையா. அந்த பணம் கொடுத்து அதோட செட்டில்மெண்ட் முடிச்சு அதோட முடிச்சுட்டு போயிடுறாங்க. மறுபடியும் நடக்க கூடாம ஏதாவது செய்யணும்னா இது வரைக்கும் யாருமே செய்யலை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ரெகுலரா நடக்குது, நம்ம மக்கள் மறந்துடுவாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு மறந்துடுவாங்க. ஒன்ஸ் அப்பான் டைம் திஸ் மெசேஜ் வாஸ் ஹியர்ட் இன் சோசியல் மீடியா, ஒரு காலத்து இதை பேசணும் பார்த்தோன்னு போயிடுவாங்க. அவ்வளவுதான், இதுதான் நடக்குது. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. இது வந்து ஒரு பட்டாசு தொழிலாளர் வந்து சாவுறது வந்து அவங்க குறைந்த சம்பளத்துல அதிக வேலை வாங்குறாங்க. இதை பலனடைறது வந்து பட்டாசு தொழிலதிபர் தான். அவர் அதிக விலை வச்சுதான் அதை கொடுக்கறாரு, பட்டாசு விற்கிறாரு. ஆனா அவரு வந்து இவங்க இறப்புக்கு அவங்க ஒரு காரணமா இருக்கிறாரு. அந்த கர்மா அவரை வந்து சேரும். அதோட இந்த சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு கொடுத்தது வந்து பணம் வந்து மறுபடி இந்த சாராயம் குடிக்கிறதோ இந்த ஒயின் ஷாப் போடுறதோ பயப்படுவாங்க. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு 10 லட்சம் கொடுத்தோம்னா மறுபடியும் நம்மளுக்கு வருமானம் குறையாம இருக்குங்கிற எண்ணத்துலயும் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டே இருந்தாக்க ஒரு பயம் இல்லாம நம்மளுக்கு வந்து வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னுட்டு. இன்னொன்னு ஐயா, இது ஒரு கூட்டு கருமாவா இருக்குமாயா? அந்த இத்தனை பேரும் ஒரே நேரத்துல வந்து அந்த இடத்துல இறக்குறாங்க. இன்னொன்னு வந்து இப்ப எல்லா நாட்டுலயும் போர் நடந்துட்டு இருக்கு, இயற்கை சூழ்நிலை பாதிக்குது. அதே போல இப்ப நம்ம நாட்டுல ஒரு தீபாவளி சமயத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு புகையா இருக்கும், வெளியில பார்த்தா ஒரு பனி மூட்டை மாதிரி இருக்கும். இப்ப இவ்வளவு பட்டாசும் வெடிக்கும் போது எவ்வளவு பொல்யூஷன் இருக்கும், அந்த இயற்கை பாதிப்பு இருக்கும் அப்படின்னுட்டு தோணுதையா. அதாவது எல்லாருமே கரெக்டா சொன்னீங்க, எல்லாருமே கரெக்டா சொன்னீங்க. எதுவும் யாரும் தப்பு சொல்லல, யாரும் தப்பு சொன்னா உடனே கரெக்ட் பண்ணிருப்போம். எல்லாமே கரெக்டா சொல்லிக்கோங்க, எல்லாம் தவறு கிடையாது. இயற்கையிலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்க பாடம் என்னன்னா, பட்டாசு யூஸ் பண்ணக்கூடாது. பட்டாசு வந்து இந்தியன் கண்டுபிடிப்பு கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்தியாவில் ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதனால யாருக்கும் எந்த கெடுதலுமே இருக்காது, யாருக்கும் எந்த ஆங்கிலையும் எந்த கெடுதலுமே இருக்காது. இந்தியாவை தவிர மற்ற ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிறாங்கன்னா அதில் கொஞ்சம் வில்லங்கம் இருக்கும். இது வந்து இந்தியாவை பெருமைப்படுத்துவதற்காக இல்லை, கடவுள் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷாலிட்டிலாம் நிறைய கொடுத்துருக்காரு. நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன்றதுக்காக நான் அப்படி தூக்கி வச்செல்லாம் பேசலை, நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன்றதுக்காக நான் தூக்கி வச்சு பேசலை. இறைவன் சில அந்த செட்டப் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஆசியா, தென் இந்தியா, தென் சவுத் இந்தியா, தென் தமிழ்நாடு, கொஞ்சம் சில செட்டப் வச்சு கொஞ்சம் சில ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இது பொதுவான உண்மை. அது இதை நம்ம மக்கள் உணராம கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம பல டைம்ல பல வீடியோஸ் சொல்லியிருக்கோம், பல வகுப்புலையும் அதை அடிப்படை சொல்லிட்டு இருக்கோம். அதாவது கடவுள் இதன் மூலமா நமக்கு சொல்ல வேண்டிய பாடம் என்னன்னா, நாம வந்து we are going against the will of the God, கடவுளுக்கு ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கிறோம். பட்டாசுன்றது யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சகோதரி சொன்னாங்க, நல்லதுக்கும் பட்டாசு யூஸ் பண்றாங்க, கெட்டதுக்கும் பட்டாசு யூஸ் பண்றாங்க. நல்லதுக்கும் பட்டாசு யூஸ் பண்றாங்க, கெட்டதுக்கும் பட்டாசு யூஸ் பண்றாங்க. முழுமையாக தவறு. பட்டாசு எதுக்குமே தேவையில்லை, எந்த வகையிலும் பட்டாசு நமக்கு தேவையில்லை. அது இந்திய கண்டுபிடிப்பு கிடையாது. தயவு செஞ்சு இனிமேலுக்கு மற்றவங்க எப்படியோ போகட்டும், கர்மா ஏஞ்சலிங் ஃபாலோவர்ஸ் தயவு செஞ்சு யாருமே பட்டாசு வாங்காதீர்கள், பட்டாசு வாங்காதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க.
இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அதை மைண்டை வச்சுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப சின்ன குழந்தைங்க ஆசைப்படுறாங்களா சார், சின்ன குழந்தைங்க ஆசைப்படுறாங்களா சார், நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே குழந்தைங்க சின்ன குழந்தைங்க ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா கூட சவுண்டு வராத, பொல்யூஷன் உருவாக்காத, சாதாரணமான சின்ன சின்ன சாஃப்டான பட்டாசு, இந்த வெடிகுண்டு, அணுகுண்டு, அட்டாமிக் பாம்பு, 1000 வெடி, 5000 வெடி, 10,000 வெடி, இந்த மாதிரிலாம் இல்லாம சும்மா சாதாரண சின்ன சின்னதா அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இதையும் 100% அவாய்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. 100% அவாய்ட் பண்ணுங்க. 100% பட்டாசு வேண்டாம். நாம் அப்படி கல்ச்சரை கொண்டு வரணும். அப்படியே குழந்தைங்க பக்கத்து வீட்டுக்காரன் அவங்களையும் கூட பார்த்து ஆசைப்பட்டா கூட அந்த நல்ல நாள்ல அந்த குழந்தைங்களை புரியிற மாதிரி, அவங்கள அட வைக்கக்கூடாது, அவங்கள ஃபீல் பண்ண விடக்கூடாது. அந்த நல்ல நாள்ல அவங்களுக்கு கொஞ்சம் புரியிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அட்வான்ஸும் சொல்லி கொடுத்து, சாதாரணமா சின்ன சின்ன ஒரு மத்தாப்பு, அந்த எது சொல்லுவாங்களே புருஸ்ன்னு சொல்லுவாங்களே அது, இந்த பாட், ஃப்ளவர் பாட்டுன்னு சொல்லுவாங்களே அது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சின்ன குழந்தைங்க என்ஜாய் பண்ண மாதிரி. அதாவது அது கூட நெகட்டிவ் தான், அது கூட பொல்யூஷன் தான், ஸ்பாயில் பண்ணது தான். பட் தான் குழந்தைங்களுக்கு அந்த வரைக்கும் சொல்லி வெடி, அணுகுண்டு, சரஸ்வதி குண்டு, அந்த குண்டு, இந்த குண்டு, அதெல்லாம் எதுவும் போகாம சிம்பிளா மாறி கொடுத்து அதையும் அப்படியே ஆஃப் பண்ண மாதிரி பாருங்க. தயவு செஞ்சு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பட்டாசு வாங்க வேண்டாம். யாரோ வாங்கட்டும், யாரோ வெடிக்கட்டும், யாரோ பண்ணிட்டோம், அதை நம்ம திருத்தத்துக்கு நாம இல்லை, நம்ம தான் நம்மளை திருத்திக்கணும். இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நிறைய நெகட்டிவ் கர்மா போகும், நம்பரையும் அறியாம நிறைய நெகட்டிவ் கர்மா போகும். இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் நல்லா ஒரு வருஷமும் 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி வெடிச்சிட்டு நம்ம சாமிக்கு, சர்ச்சுக்கு, மாஸ்க்கு போய் கும்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. இதனால பேசுறதுக்குண்டான விஷயம் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. பேசுறதுக்குண்டான விஷயம் அவ்வளோ விஷயம் இருக்கு. இதை பத்தி எடுத்தாலே 10 கிளாஸ் பேசலாம். இதை பத்தி அவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனா அவனுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு, முடிக்கணும். ஆனா தயவு செஞ்சு பட்டாசு யாரும் வாங்காதீங்க. தயவு செஞ்சு யாரும் பட்டாசு வாங்காதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. கர்மா இன்ஜினியரிங் ஃபாலோவர்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. இது இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. இதனால பல வகைகள்ல நாம சமுதாயத்துக்கு நல்லது பண்றோம். வி ஆர் ஏர்னிங் குட் கர்மா. நம்ம குட் கர்மா சம்பாதிக்கிறோம், பேட் கர்மாவை கிளியர் பண்றோம். இப்படியெல்லாம் தெரியாம தான் நிறைய பேட் கர்மா சேர்த்துக்கிறோம். இப்படிலாம் தெரியாம பேட் கர்மா ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டே இருக்கோம், இன்னொரு பக்கம் வழிபாடு பண்றோம், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். ஸோ இந்த பூமி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவார், இந்த உலகம் மனிதனுக்காக படைக்கப்பட்டது. இந்த உலகம் மனிதனுக்காக படைக்கப்பட்டது. இந்த பூமியில மனிதன், ஒரு ஆண் பெண் இல்லையா, இவங்க தான் ஹீரோ ஹீரோயின். இவங்க தான், இவங்களுக்காக மற்ற உயிரினங்கள் மற்றெல்லாம் படைக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் தெளிவா சொல்லுவார் குர்ஆன்ல. நம்ம மனிதர்கள் நம்முடைய சௌகரியத்துக்காக, நம்முடைய ஹாப்பினஸ்க்காக மற்ற உயிர்கள், மற்ற படைப்புகளும் படைக்கப்பட்டனேன்னு இந்த கருத்துள்ள வசனம் குர்ஆன்ல வரும். அப்போ நமக்காக தான் அவங்களாம் படைக்கப்பட்டாங்க. அவங்களையும் நல்லா நம்ம வச்சுக்கணும் இல்லையா. நாம நல்லா இருக்கணும்னா அவங்களையும் நல்லா வச்சுக்கணும். அவங்க நல்லா இருந்தா நாமும் நல்லா இருப்போம். நம்ம இன்டர் டிபெண்டா தான் இருக்கணும். நாம அவங்களை டிபெண்ட் பண்ணிக்கோ, அவங்க நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே நாம அவங்களை சார்ந்து இருக்கிறோம், அவங்க நம்மளை சார்ந்து இருக்கோம். இதை நம்ம உணரல, நாம அவங்களை சாரவில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஏற்கனவே வகுப்புல கூட பேசியிருக்கோம். ஏதோ ஒரு 2-3 ஊர்ல சவுத்துல பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த பக்கத்துல அந்த லேக்கெல்லாம் இருக்கு, நிறைய பறவைகள்லாம் வராங்க. அந்த பறவைகள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பட்டாசு வெடிச்சா அவங்களாம் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, துடிக்கிறாங்க, இங்க வெவ்வேறு இடத்துக்குலாம் போயிடுறாங்கன்றதாக அந்த 2-3 கிராமங்கள்ல பட்டாசு வெடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பேப்பர்ல பார்த்தேன். உண்மையிலே நல்ல குட் கர்மா, அது குட் கர்மா. அப்ப இயற்கையா இருக்கிறாங்க. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, பட்டாசு வெடிக்கும்போது நாயெல்லாம் ஓடி போயிடுது, பட்டாசு வெடிக்கும்போது குழந்தைங்களாம் அதிர்ச்சி துள்ளுது, பட்டாசு வெடிக்கும்போது வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட பாதிக்குது. உண்மை, நிறைய பேர் தெரியாது, வயிற்றுல இருக்கிற குழந்தைய பாதிக்குது. அது டியூ டு கர்மா தான். பட் இருந்தாலும் அந்த சத்தம் குழந்தைய போய் பாதிச்சு குழந்தையோட பிரெயின் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்குது. பின்னால அது குழந்தை ஒரு ஊனமுள்ள, ஒரு குறைபாடுள்ள குழந்தையாக இருக்குது. ஆனா அடிப்படை காரணம் யாரோ ஒருத்தர் வெடிச்ச பட்டாசு. அந்த யாரோ ஒருத்தர் வெடிச்ச பட்டாசினுடைய தாக்கம் இங்கே ஒரு வகையில அந்த பட்டாசு வெடித்தவர் இந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை பாதித்ததற்காக நெகட்டிவ் கர்மா சம்பாதித்துக் கொள்கின்றார். என்வைரன்மெண்ட் பொல்யூஷன் நாம கெடுக்கிறோம். பொல்யூஷன் நம்ம கெடுக்கிறோம். அந்த பொல்யூஷனை கெடுக்கிறதுனால நாம நெகட்டிவ் கர்மா சம்பாதிச்சுக்கிறோம். நெகட்டிவ் கர்மா நமக்கு வருது. பல உயிர்களை பாதிக்கிறதுக்கு, பல உயிர்கள் கஷ்டப்படுறதுக்கு நம்ம காரணமா இருக்கிறோம். அரசாங்கத்தை என்னைக்குமே நம்பாதீங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அரசாங்கத்தை நம்பாதீங்க. அது நல்லது பண்ற மாதிரி சொல்லும், நல்லது பண்ணாது.
நாம நினைச்சுக்கிறோம் நல்லது பண்ணுன்னு நினைக்கிறோம். நான் நல்லதும் பண்ணுது கெட்டதும் பண்ணுது. அரசாங்கம் பண்றது எல்லாமே நல்லதுன்னு நினைச்சுக்காதீங்க. அரசாங்கம் பண்றது வந்து அது ஸ்டேட்டா இருக்கட்டும், சென்ட்ரலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இல்ல உலக பொது அமைப்புகளா இருக்கட்டும், நல்லதும் பண்றாங்க கெட்டதும் பண்றாங்க. நல்லதும் ஓகே ரைட் அக்செப்ட் பண்ணுங்க. பட் கெட்ட பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அது வந்து ரெஸ்ட் ஆகி விலகி மேக்ஸிமம் விலகி வந்துடணும். ஒரு பக்கம் பட்டாசு தயார் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குது, பட்டாசு வெடிக்கிறான். அப்புறம் தீபாவளி அன்னைக்கு மறுநாள் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நோட்டீஸ் போடும். இந்த வருஷம் வந்து இவ்வளோ பொல்யூஷன் இருக்கு, இவ்வளோ காற்று மாசு அடைந்ததுன்னு சொல்லும். இந்த இவ்வளோ காற்று மாசு அடைந்ததுன்னு சொல்றதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நமக்கு எதுக்கு அது இவ்வளோ மாசு அடைன்னு சொல்றதுக்கா? போகி பண்டகை முடிஞ்ச அன்னைக்கு மறுநாள் போடுவாங்க, காற்றில் மாசு வந்து சென்னையில் இந்த ஊர்ல இவ்வளவு மாற்று காற்று இருந்தது அப்படின்னு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லும். அதனால என்ன பிரயோஜனம்? தீபாவளி முடியும் மறுநாள் இவ்வளவு தூரம் காற்று மாசு அடைந்ததுன்னு சொல்லும். என்ன பிரயோஜனம்? காரணம் பிரயோஜனம் உண்டு. அது சொல்றதுக்கு நமக்கு ஒன்றும் தேவையில்லையே. அது நமக்கு சொல்றதுக்கு இதுல இருந்து என்ன வெளியே வர்றதுக்கு என்ன வழி அதை சொல்லணும். பட் அடிப்படை தேவை இல்லை. அரசாங்கம் வந்து பட்டாசு ஆலைக்கு உரிமை கொடுக்கும், அதுக்கு லஞ்சம் வாங்கிக்கும், அதுக்கு என்ன லைசன்ஸ் கொடுக்கும், பட்டாசு வரும், அதில் விற்றா எனக்கு சேல் டேக்ஸ் கிடைக்குது, எனக்கு வருமானம் கிடைக்குதுன்னு நினைக்கும். அது வருமானம் அரசாங்கம் பார்க்குற பார்வை வேற. எனக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன், அதில் எனக்கு வருமானம் வருது, அப்புறம் வந்து அதுக்கு எனக்கு டேக்ஸ் வருது, எனக்கு வருமானம் வருது அப்படின்னு அரசாங்கம் பார்க்கும். ஆனால் நம்ம வாழ்கின்ற டோட்டலா பொல்யூஷன். அம்மா வந்து எனக்கு வந்து சுளுந்துன்னு ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. சுளுந்து அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வகுப்பு கூட சொல்லியிருக்கேன் நான். பட்டாசுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட்டாசு கேட்டோம்னா இல்லை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்லேயே அம்மா வந்து அந்த கறி, அப்புறம் அந்த பனை மரத்துலேருந்து அந்த இது விழும், அந்த ஏதோ ஒரு நீளமாக இருக்கும், பாலைன்னு சொல்லுவாங்க, பணம் பாலைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் கொண்டு கொடுக்கணும் அம்மா கிட்ட. கொண்டு கொடுத்தோன்னா அவங்களே எதுவும் ரெடி பண்ணி ஒன்று கொடுப்பாங்க. அது யூஸ் பண்ணுவோம், நிறைய யூஸ் பண்ணுவோம். சுளுந்துன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ சொல்லுவோம் நல்லா தீப்பறி நல்லா வரும், நல்ல கலர் நல்லா வரும். பட் பொல்யூஷனே கிடையாது. ஒரு வகையில் அந்த என்விரான்மெண்ட்டை அம்மா வந்து காப்பாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். பட்டாசுலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவள் வாங்கினா கூட அதெல்லாம் வேண்டாம் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து புகை வராது, கெமிக்கல் பொல்யூஷன் வராது, யூஸ் பண்ணுவோம். அந்த பட்டாசு வெடிச்சு அந்த ஹாப்பினஸ் சந்தோஷமா கிடைக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் எந்த வகையும் பொல்யூஷன்னே கிடையாது. அது எப்படி எங்கள் அம்மா கற்றுக்கிட்டாங்க, எங்கள் பாட்டி மூலமாக ஏதாவது அவங்களுக்கு எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. எங்கள் அம்மா வந்து அந்த சுளுந்து அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க, நாங்கள் யூஸ் பண்ணுவோம், நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம். பட்டாசுலாம் மற்றவங்களாம் வாங்க, நாங்கள் வாங்க மாட்டோம், வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்பாவும் வாங்கினேன்னா கூட அம்மா வானான்னு சொல்லி விட்டுருவாங்க. சுளுந்துன்னு சொல்லுவாங்க. அங்கேயே லோக்கல்லே ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அம்மாவை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. டேஞ்சரு, ஆபத்து, சுட்டுக்குச்சு, வெட்டிக்குச்சு, அப்படி இப்படி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஃபயர் ரிஸ்க், பக்கெட் வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ, அப்படிலாம் கிடையாது. அப்படிதான் இருந்தாங்க. பட் இன்னைக்கு யாரும் அப்படி இல்லை. இப்போ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து யாருக்கும் பட்டாசு வாங்காதீங்க. நீங்கள் நல்லதுக்கும் சரி கெட்டது எதுக்கும் பட்டாசு வாங்கி யூஸ் பண்ண, பட்டாசுனால ஆக போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்காக பட்டாசு வெடிக்கணும்னு சொல்ற காரணம் எல்லாம் அதை நாமளே ஏமாத்திக்கிற ஹம்பக். அது ஏமாத்து வேலை தான். தயவு செஞ்சு பட்டாசு வாங்கி கொடுக்காதீங்க, வாங்காதீங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும், மேக்ஸிமம் as far as possible. அந்த நாளில் அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேற என்னென்ன விஷயம் உண்டோ பண்ணி கொடுங்க. பட் பட்டாசு வெடிக்கிறத கல்ச்சர் பண்ணாதீங்க. அப்படியே குழந்தைங்க லைக் பண்றாங்கன்னா கூட சாதாரண பொல்யூஷன் இல்லாத சின்ன வெடியெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக சின்ன இந்த சங்கு சக்கரம், அப்புறம் இந்த ஃப்ளவர் பாட்டு, இந்த மாதிரிலாம் சின்ன இருக்குங்களா, அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதையும் ஒன்று புரிய வேண்டாம்ப்பா அப்படின்னு குழந்தைகிட்டே தானா சொன்ன மாதிரி நீங்கள் நடந்து. இது நம்ம வந்து குட் கர்மா. 1000 கோயில்களுக்கு, 1000 சர்ச்சுகளுக்கு, 1000 வழிபாட்டு தலங்களுக்கு போய் நம்ம வழிபட்டு என்ன கர்மா சேர்த்துக்கிறோமோ, குட் கர்மா வரும்னு நினைக்கிறோமோ, அது மாதிரி பல மடங்கு குட் கர்மா இருந்து நமக்கு வரும். தயவு செஞ்சு இது என்கரேஜ் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. இது நம்ம யூஸ் பண்றதுனால தான் அந்த ஃபேக்டரி வைக்கிறாங்க, அந்த ஃபேக்டரியில வந்து அவங்க வந்து வாழ்றாங்க. அது வாழும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது, இறக்குறாங்க. இது எத்தனையோ உயிர்கள் இறக்குறதுக்கு நம்ம ரொம்ப காரணமாக இருக்கிறோம். உண்மையிலே ஒரு சகோதரி சொன்ன மாதிரி அவங்களுக்கு லேபர் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க, ஆனா வேலை வாங்குறது ரொம்ப அதிகமா வாங்குறாங்க. அது தொழிலாளர்கள் முதலாளிகள் வர்க்க சமாச்சாரம். அது தொழிலாளர்களை கசக்கி பிடிக்கிறது, முதலாளிகள் சம்பாதிக்கிறது, அது வேற சப்ஜெக்ட். நம்ம அது வேற சப்ஜெக்ட், அதை பற்றி பின்னாடி வாய்ப்பு எடுத்து பேசுவோம். பட் இப்ப தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க அப்படிங்கும் போது வேற வழி இல்லைன்னால தான் அங்க வராங்க. வேற வழி இல்லை அப்படின்றதுக்காக தான் வராங்க. வேற வழி இல்லாம, வேற சோர்ஸ் எதுவும் இல்லாம, இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னா கூட அதுக்கு வராங்க. ஒரு விஷயம், நான் வந்து கார் வந்து அம்பாசடர் கார் தான் வச்சிருக்கேன். எனக்கு அது அம்பாசடர் கார் ரொம்ப 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 லைக் பண்ணி பிடிக்கும். எனக்கு அது ஒயிட்ல, எனக்கு டிக்கி வச்ச கார் வேணும். அதுதான் டிக்கி வச்ச கார் வேணும். அம்பாசடர் கார் தான், பெட்ரோல் தான். ஏன்னா டீசல் போட்டோம்னா
டீசல் வந்து காசு கம்மி, மைலேஜ் நிறைய கொடுக்கும், காசு கம்மி தான். பட் பொல்யூஷனை பார்க்கும்போது பெட்ரோலும் டீசலும் எது ரொம்ப பொல்யூஷன் கம்மியாக பண்ணணும்னா பெட்ரோல் கம்மியாக இருக்கும், டீசல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். டீசல் பொல்யூஷன் நிறையா பண்ணுன்றனால நான் டீசல் பண்ணும், பெட்ரோல் கார் மட்டும்தான். அப்போ ஒரு ஸ்டேஜில் எல்பிஜி இன்ட்ரொடக்ஷன் பண்ணாங்க. எல்பிஜி இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, அப்போ கவர்மெண்ட்டில் பெட்ரோலை விட வந்து இது பொல்யூஷன் வந்து ரொம்ப குறைச்சி கொடுக்குது, எல்பிஜியில் வந்து பெட்ரோலை விட பொல்யூஷன் இல்லை, வெல் கம்பேரிங் வித் பெட்ரோல் எல்பிஜி வந்து பொல்யூஷன் கிடையாதுன்னு சொன்னால சரி இப்போ எல்பிஜி அடிஷ்னலாக வந்து காரில் ஆட் பண்ணும். அப்போது அது பெட்ரோல்லையும் போகும், கேஸ்லையும் போகும். அப்போ அது இன்ட்ரோடக்ஷன் பண்ண புதுசில் நிறைய பெட்ரோல் பங்க் கிடையாது, சில ரெஸ்ட்ரிக்டட் பங்க்கில் தான் கிடைக்கும். அதனால் ரெஸ்ட்ரிக்ட் பங்க்கில் மட்டும் எல்பிஜி ஃபில் பண்ணிக்கும், கேஸ் ஃபில் பண்ணிக்கும் பங்க்கில். தென் மிச்சம் அது இல்லாத போது பெட்ரோல் யூஸ் பண்ணுங்க, ரெண்டுமே 2 in 1 போத். அப்போ ரெகுலராக அந்த டிரைவர் வந்து சிலிண்டர் மாற்ற உடனே, இந்த கேஸ் சிலிண்டர் ஃபிட் பண்ண உடனே அவர் சொன்னார், சார் வந்து எனக்கு பயமாக இருக்குது சார், கேஸ் சிலிண்டர் எப்போ வெடிச்சிடுமோன்னு பயமாக இருக்குது சார், வீட்லேயும் வந்து சொன்னாங்க, டாக்டர்கிட்ட சொல்லுங்க இந்த கேஸ் சிலிண்டர் இருக்கிறனால ரொம்ப ரிஸ்க்கு, பார்த்துங்க இது மாதிரி ஓட்டாதீங்க, ஏதாவது வெடிச்சிடுச்சுன்னா எதாவது ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா அது வந்து கவர்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க, நம்ம பொல்யூஷன் குறையுதுன்றாங்க, அதனால வந்து அதனால தான் கேஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம், நீ பயப்பட தைரியமாக ஓட்டு சார் அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், இல்லை சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார், நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா ரிஸ்க்கு சார், ஒய்ஃப் பயப்படுறாங்க சார் அப்படின்னா. இல்லை நாங்களும் புள்ள குட்டிக்காரங்க தான், நானும் புள்ள குட்டிக்காரன் தான், இல்லை உட்காரவங்களும் புள்ள குட்டிக்காரர் தான், ஆனால் பயப்பட தைரியமாக ஓட்டுப்பான்னு சொன்னால் சரி அவரும் ஓட்டினார். ஆனா அந்த சொல்லிட்டு ஓட்டினாலும் கூட அந்த மனசுல ஒரு பீதி இருக்கு, அது கார் உள்ள வந்து உட்கார்ந்தாருன்னா கார்ந்து இறங்குறதுக்கும் அந்த பயம் பீதி உள்ளுக்குள்ளவே இருக்குது. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாரு, மறுக்க முடியல, பட் இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளீன் பண்ணி காரை வந்து கிளீன் பண்ணி முடிச்சது, காலைல வந்து பண்ணது நைட்டு கிளம்புற வரைக்கும் அந்த ஒரு திகில் பயம் மனசுக்குள்ளவே இருக்கு. நானும் ஒரு வாரம் நோட் பண்ணேன், அது நமக்கு தெரியும், அது மைண்ட்ல இருக்கு, வெளியே காட்டிக்கிறவர் பட் மைண்ட்ல இருக்கு. அப்போ நான் சொன்னேன் கூப்பிட்டு, இல்லைப்பா நீ பயப்பட வேண்டாம், பயந்துலாம் வண்டி ஓட்ட வேண்டாம், நீ என்ன பண்ணுற, நான் வேற யாருக்காவது உன்னை ரெஃபர் பண்ணி மாற்றி விட்றேன், நீ அங்கே போயிடு, நான் வேற டிரைவரை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி நான் அவர் பெட்ரோல் ஓட்டுறேன், அவரும் இந்த மாதிரி பயந்தாங்கொலி, அவரும் வந்து கேஸ் வெடிச்சிட்டா என்ன சார் பண்ணுறது, அதனால் வேண்டாம் சார் நான் பெட்ரோலே ஓட்டுறேன்றவர். அதனால் அவருக்கு அந்த பயந்தாங்கொலிக்கு இந்த பயந்தாங்கொலி லிங்க் பண்ணி விட்டேன், 2 பயந்தாங்கொலியும் ஒன்றா சேர்ந்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லிங்க் பண்ணி, சார் நம்ம டிரைவருக்கு வேறு நீங்கள் அவரை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் அவருக்கு மொத்தம் நான் வேற ஒரு டிரைவரை போட்டேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, கேஸ் சிலிண்டர் எல்பிஜி வெடிச்சிட்டா என்ன பண்ணுறது, நான் புள்ளக்குட்டிக்காரன் ஒரு டிரைவர் பயப்படுறாரு, சரி அப்புறம் அதுக்கு பிறகு வேற மாற்றி விட்டுட்டு வேற டிரைவர் போட்டுக்கிட்டேன். ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சிடுமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் புள்ளக்குட்டிக்காரன் சார் நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சா என்ன பண்ணு பயப்படுறாருன்னா, தனி வண்டின்னு பயப்படுறாருன்னா, அந்த பட்டாசு வெடிக்கிறது எவ்வளோ டேஞ்சர், அந்த தொழில் செய்யறது எவ்வளோ டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இதை மாதிரி 1000 மடங்கு டேஞ்சர், இதை மாதிரி 1000 மடங்கு டேஞ்சர். அந்த டேஞ்சரான ஒரு தொழிலுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பேத்தட்டிக் கண்டிஷன், அது எவ்வளவு வந்து ஒரு துர்பாக்கியமான நிலை, அந்த நிலைமைக்கு அவங்க போய் செய்யறாங்க. அதுவும் கர்மா தான், பட் தான் அந்த நிலைமைக்கு போறாங்க. பட் அவங்களுக்கு வேற ஒரு நல்ல சோர்ஸ், இறைவன் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் கொடுத்துருந்தாருன்னா அவங்க அதுக்கு போக மாட்டாங்க. அதே ரிஸ்க் இருந்தா கூட எவ்வளவோ இருக்கு, பட் வேற வழி இல்லாம போறாங்க, இறக்குறாங்க. பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாருங்க, இவ்வளவு தூரம் காலைல 3 மணிலேருந்து நிறைய ட்ரை பண்றோம், இப்ப கூட இன்னும் ஒரு 7-8 ஆத்மாக்கள் வந்து இன்னுமா அந்த பயம் பதட்டம் பீரியட் வெளியே வரல அவங்க. அப்ப அவங்கள வந்து ஒரு நார்மல் ஆர்பிட்ல கொண்டு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு வர முடியாது, அவங்க ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், கிளாஸ் முடிச்சு போய் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. பட் அதனால இந்த பாதிப்புகள் நிறைய இருக்கு சொசைட்டில. அவங்க மட்டும் பாதிக்கல, பல குடும்பங்கள் பாதிக்குது. இப்ப நாம சொல்ற இரங்கலாலேயோ நாம சொல்ற விஷயத்தாலேயோ யாருக்கும் ஒன்றும் ஆயிடாது, ஒன்றும் ஆகாது, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அவங்க வீட்டுல சமையல் ஆகாது, அவங்களுக்கு துணிமணி கிடைக்காது, அவங்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு ஃபீஸ் கிடைக்காது, அவங்க இருக்கிற வீட்டுக்கு இருந்தால் வாடகை கொடுக்க முடியாது. அவங்க எந்த வகையிலையும் அவங்களுக்கு நாம் சொல்கிற ஆறுதலோ, பிரதமரோ, முதலமைச்சரோ, கலெக்டரோ, பிரசிடென்ட்டோ யார் சொல்கிற ஆதரவும் நாம் இந்த அரசியல் கட்சிகள்லாம் வரிசையாக சொல்லிக்கிறாங்கல்ல, இந்த இரங்கல்லாம் என்னத்துக்கு ஆகும்? இந்த இரங்கலை படித்தா பசி அடங்கிடுமா? இந்த இரங்கல் படிச்சா அவங்க துணிமணி கிடைக்குமா? இந்த இரங்கல் படிச்சா வீட்டு செலவுக்கு வாடகை கொடுத்துருவாங்களா? யார் கொடுப்பாங்க? அடிப்படை தேவைகள் அப்படிதான் இருக்கும். நாம சும்மா இரங்கல் சொல்லிட்டு இருக்கணும், இது சும்மா ஐவாஷ் ஒர்க், இதுதான் நமக்கு நாமளே ஏமாற்றிக்கிறது, நமக்கு நாமளே ஆறுதல் சொல்லி என்ன ஆக போகுது, இரங்கல் சொல்லி என்ன ஆக போறது? பட் கர்மாஞ்சலிங் ஃபாலோவர்ஸ், தயவு செய்து பட்டாசு இன்னைக்கு யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் வாங்கி கொடுக்காதீங்க, வாங்காதீங்க, நீங்களும் வாங்காதீங்க, வாங்கி கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து இது இருந்து விலகி இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்க, முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. சொல்லுவது நம்முடைய கர்மா, குட் கர்மா. அதை கேட்டுக்கொண்டு பலனடைவதும் கேட்டுக்கொள்ளாமல் துன்படைவதும் அது அவங்களுடைய கர்மம். அடிக்கடி நம்ம சொல்லுவோம், அதுதான்.
பட்டாசு கெடுதல் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் நமக்கு மட்டும் இல்லை, பல வகையில நாம இந்த சமுதாயம் கெடுவதற்கு, இந்த மக்கள் கெடுவதற்கு, இந்த உலகம் கெடுவதற்கு, இந்த சுற்றுப்புற சூழ்நிலை கெடுவதற்கு நாம் மறைமுகமாக காரணங்களாக இருக்கின்றோம். அதனால தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கும் சரி, கெட்ட விஷயத்துக்கும் சரி, பட்டாசு யூஸ் பண்ண வேண்டாம் நீங்க சொல்லுங்க. கேட்டுக்கிட்டா பாருங்க, கேட்கலாம் விட்டுடுங்க.